கல்வித்துறையில் ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய தாக்கத்தை, புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. எனவே நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களை அதற்கு தகுந்தவாறு தயார்படுத்த வேண்டும் என நெல்லையில் நடந்த நான் முதல்வன் திட்ட கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் இன்னோசன்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் குறித்து நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி நிறுவன தலைவர்கள், முதல்வர்கள் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் இன்னோசன்ட் திவ்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். கல்வித்துறையில் A1 செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய தாக்கம் மற்றும் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. இதற்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நான் முதல்வன் திட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. எனவே கல்லூரி நிர்வாகத்தினர், முதல்வர்கள் அதற்கு தகுந்தவாறு மாணவர்களை உருவாக்க வேண்டும். கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற வேண்டும். படித்து முடித்து வெளியில் சென்றால் அவர்கள் சூழ்நிலை மாறுபடும். 2 வருடங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் படித்து முடித்து வெளியில் சென்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர அரசு ஆலோசித்து வருகிறது. மேலும் கல்லூரிக்குள் நுழையும் போதே மாணவர்களை வேலைவாய்ப்பிற்கு தயார்படுத்த வேண்டும். மாணவர்களின் நோக்கத்தை அறிந்து அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், பதிவாளர் சாக்ரட்டிஸ் மற்றும் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.